இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல நம்ம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, IQ13 குளோபல்லையும் இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போறாங்க. அந்த வேரியண்டோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் குறைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதை டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க சைனாவில இருந்து. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சைனா வெர்ஷன்ல 6150 mAh கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து 5800 இந்தியாவுக்கும் குளோபலுக்கும் காம்ப்ரமைசேஷன் பண்ணி குறைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அதேவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஃபீச்சர்லாம் ஓரளவுக்கு அதே தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4 years OS அப்டேட்டும் 5 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிக்பெஞ்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோர்ல 2967, மல்டி ஸ்கோர்ல 9235 அப்படின்ற மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, OnePlus 13 and 13R இதை பத்தி இப்போ வந்து இது சில சர்டிபிகேஷன் வாங்கினதுனால குளோபல் லான்ச் எதிர்பார்க்க அளவுக்கு இப்போ குயிக்கா வந்திருக்கு. அது என்ன சர்டிபிகேஷன் கேட்டீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் கவர்மெண்ட் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி, அதாவது TDRA அப்படின்னு சொல்ற UAE கவர்மெண்டோட சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால இது வந்து குளோபல் லான்ச்சுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. குளோபல் லான்ச்சுக்கு மூவ்மெண்ட் ஆன இந்த போன் வந்து, அதாவது சைனாவை பொறுத்த வரைக்கும் S5 அப்படின்ற மாதிரியும் குளோபல் வேரியன்ட்ல 13R அப்படின்ற போன் வரப்போகுது. இப்போ OnePlus 13 13R இப்போ லான்ச் பண்ண போறாங்க, குளோபல் லான்ச். அது எப்போ இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். OnePlus 13 பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணிடுவாங்க குளோபல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி. அது மட்டும் இல்லாமல் 13R பொறுத்த வரைக்கும் அது OnePlus Ace 5 பேர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஜனவரி ஸ்டார்டிங்ல வரும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. சைனாவில் லாஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர்ல கடைசியில் வரப்போது. குளோபல்லையும் இந்தியாவுக்கும் வந்து 13R பேர்ல நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் ஜனவரி ஸ்டார்டிங்ல வரும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Moto G50 and Moto G05 அப்படின்ற போன்ஸோட இப்போ வந்து டிசைன்ஸ், கலர் ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிருக்கு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, G15 பொறுத்த வரைக்கும் 4GB RAM 8GB RAM அப்படின்ற மாதிரியும், அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் 256GB ஸ்டோரேஜ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Moto G05 அப்படின்ற போனோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா 4GB RAM மட்டும்தான் வரப்போகுது. அதுல ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 கொண்டு வந்துருக்காங்க. 128 256 மாதிரி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரப்போகுது. ரெண்டு போன்ல Android 15 OS ஓட வரப்போகுது அவுட் ஆஃப் பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் ரெண்டு போன்லயே வந்து 50 MP பிரைமரி சென்சார் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்டரி சென்சார் என்னன்றது டீடைல் அவங்க ரிவீல் பண்ணல. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல வந்து பேக்ல வந்து 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 3 கேமரா கிடையாது, 2 கேமரா ஒரு LED ஃபிளாஷ். ஆனா வந்து 3 கேமரா ஒரு LED ஃபிளாஷ் இருக்கிற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க நம்பிட வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த போனோட கலர் என்னென்ன கலர்ல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, G15 பொறுத்த வரைக்கும் கிரீன் அண்ட் கிரே கலர்ல 2 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. Moto G05 பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கலர்ல மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இப்ப நீங்க தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க இதுல ஃபீச்சர்ஸ் இதுதான். இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, Moto G04 பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7000 இருந்து 8000 வரலாம். Moto G15 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10000 இருந்து 11000 வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Xiaomi Pad 7 சீரிஸோட குளோபல் வேரியன்ட்டோட சில சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால அதோட லான்ச் எப்போ இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் Xiaomi Pad 7 சீரிஸ் வந்து சைனாவில் லாஸ்ட் மந்த் லான்ச் ஆனிச்சு. இப்போ வந்து அது வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சிமிலரா வந்து சைனாவில் உள்ள வேரியன்ட்டே வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குளோபல்ல வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இது சர்டிபிகேஷன் வாங்கினது மூலமாக இது வந்து Xiaomiயோட Pad 7 Pad 7 Proவும் வந்து இப்போ வந்து குளோபல் லான்ச்சுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, 7 and 7 Pro பொறுத்த வரைக்கும் 11.2 inch கொண்ட 3.2K டிஸ்ப்ளே வரப்போகுது. 144 ரெஃப்ரெஷ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 7 பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Plus Gen 3 யோட வரப்போகுது. 7 Pro பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 3 யோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கேமரா பொறுத்த வரைக்கும் 7 பொறுத்த வரைக்கும் 13 MP பேக் கேமரா கொடுக்க போறாங்க, 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்க போறாங்க. 7 Pro பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து 50 MP கேமரா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல வந்து 32 MP கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பேக்ல வந்து 50+2 MP டூயல் கேமரா செட்டப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டுத்துலயும் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் HyperOS 2 ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 7 பொறுத்த வரைக்கும் 8850 mAh பேட்டரி வரப்போகுது. 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது. ப்ரோ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்க போகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதுல 8850 mAh இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் வந்து குளோபலில் லான்ச் ஆகிறதுனால இந்தியாவில் என்ன பிரைஸ்க்கு வரலாம்னு கேட்டிங்கன்னா 7 பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் வந்து 23,300 கிட்ட இந்தியா மதிப்பில் ஒரு 25,000 வர வாய்ப்பு இருக்கு. 7 Pro பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் வந்து 29,200 குளோபலில் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 31,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் என்னோட கருத்து. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா Oppo Find X8 and Find X8 Pro வந்து இப்போ வந்து இந்தியா லான்ச்சுக்காக சில டீடைல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா போனுமே சைனா போன் வந்து குளோபல் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது சில காம்ப்ரமைசேஷன் பண்ணிருக்காங்க. இதுல என்ன காம்ப்ரமைசேஷன் பண்ணிருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். Find X8 Pro பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். Find X8 and 8 Pro பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயும் Android 15 பேஸ் பண்ணி கலர் வைஸ் 15 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து 6.59 இன்ச் கொண்ட LTPO பேனல் தான் கொடுக்க போறாங்க. ரெண்டுலயும் AMOLED பேனல் தான். ரெண்டுலயும் 120 Hz refresh rate வரப்போகுது. ரெண்டுலயும் 4500 nits பிக் பிரைட்னஸ் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து வேற என்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ப்ரோ வேரியண்டை பொறுத்த வரைக்கும் Find X8 Pro பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் சைஸ் மட்டும் கொஞ்சம் ஹையரா இருக்கு. 6.78 இன்ச் கொண்டு கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லா ஃபீச்சர்ஸும் ஒன்னா தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா MediaTek Dimensity-யோட 9400 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு போன்லயே. அது மட்டும் இல்லாம ரெண்டுமே 3 nanometer ப்ராசஸர் தான். இந்த ரெண்டு போன்லயே வந்து 60GB RAM கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. UFS ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 4.0 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 பொறுத்த வரைக்கும் கேமராவில் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து சோனி LTY கேமராவோட 700 வரப்போது. 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடோட வரப்போது. 120 டிகிரி ஃபீல்டு வியூவோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 50 மெகாபிக்சல் சோனி LYT-யோட 600 பெரிஸ்கோபி 3x ஆப்டிகல் ஜூமோட வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் Find X8 Pro பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் சேம் கேமரா தான் சோனி LYT 600 3x ஆப்டிகல் ஜூமோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வந்து சோனி 4வது ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX 858 பெரிஸ்கோபிக் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. 6x ஆப்டிகல் ஜூமோட வரப்போகுது. 8 மாடலில் போது Find X8 பொறுத்த வரைக்கும் 3 கேமரா ஒரு ஃப்ரண்ட் கேமரா ஒன்று. இதில் வந்து 8X Pro பொறுத்த வரைக்கும் X8 Pro பொறுத்த வரைக்கும் 4 பேக் கேமரா 4மே 50 மெகாபிக்சல் கேமரா. ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வேரியன்ட் என்ன பிரைஸ்க்கு வருது பார்த்தீங்கன்னா Find X8 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 70,000 வருது. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதுவே வந்து அதுக்கு அடுத்த மாடலான 1652ல பாத்தீங்கன்னா 80,000 வருது. இதுல வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதாவது Find X8 Pro பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலே வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து இப்போ வந்து அதை வந்து கோல்டுல மேக் பண்ணிருக்காங்க ஒரு கம்பெனி. அது என்ன கோல்டுன்னு கேட்டீங்கன்னா 24K கேரட் கோல்டு. அதுல வந்து என்ன கம்பெனி கேட்டீங்கன்னா கேவியார் அப்படின்ற கம்பெனி. இவங்க வந்து கஸ்டம் லக்ஸரி ஆப்பிள் விஷன் ப்ரோ மாடல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 24K கோல்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 7 மைக்ரான் கோட்டிங் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லெதர் வந்து லெதர் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு வந்து கோல்டு கலர்ல சூப்பராகவே இருக்கு. இதுல என்ன பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து கேவியர் ஆர்கல் பிரைஸ் ஸ்டார்ட் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா $26,700 இந்திய மதிப்புல 23 லட்சம் ரூபாய் 256GB மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 512 and 1TB ஸ்டோரேஜ் மாடல்லாம் கிட்டத்தட்ட வந்து $29,560 அமெரிக்காவில் கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு. அதாவது ப்ரோ வேரியண்ட பொறுத்த வரைக்கும் $3,499 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எவ்வளவுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2,88,700 கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பேஸ் ஸ்டோரேஜ் மாடல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் இவ்வளவு காசு கொடுத்து கோல்டுக்காக வாங்கி வைப்பாங்களா? இந்த கோல்டை வந்து நம்ம வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது என்னோட கருத்தா தோணுது. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஃபைனல் ஃபேண்டசி அப்படின்ற இதுல இருந்து அதாவது 6V அப்படின்ற மொபைல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேப்டிவேட்டிங் ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஆப்டிமைஸ்டு மொபைல் காம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைலுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கேம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஃபேண்டசி XIV மொபைல் கேமுக்காக எக்கச்சக்கமான பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. இதோட ப்ரிவியூ பார்க்கும்போது இது வந்து அவைலபிலிட்டி எதில் இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் ஃபேண்டசி
XIV மொபைல் வந்து அவங்க வந்து அபிஷியலா mobile.com ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ffxivmobile.com அதுல வந்து நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். நீங்க சைன் அப் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஃபேண்டசியோட கேம் எப்படி இருக்குன்றதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு சொல்றோம். அதோட டிஸ்கவர் பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேமே வேற லெவலா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து நம்மள்ட்ட இருக்கிற போன்ல யூஸ் பண்ண முடியுதான்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதோட ரிவ்யூ கூட தனியாக ஒரு டெடிகேட் வீடியோ கூட போடுறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஏசர் வந்து இந்தியாவில் வந்து ஏசருக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரை கொண்டு வந்திருக்காங்க. ஏசர் வந்து ஃபர்ஸ்ட் மெகா ஸ்டோர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏசர் பிளாசான்னு சொல்லி ஏசரோட ப்ராடக்ட் இந்த ஸ்டோர்ல இருக்கும். நீங்க போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏசருக்கான டெடிகேட்டட் ஸ்டோர் இது எங்க வந்திருக்காங்க கேட்டா அகமதாபாத்ல திறந்திருக்காங்க. ஏசர் ப்ராடக்ட்டுக்காக டெடிகேட்டடாக திறந்திருக்காங்க. நீங்க வேணா இங்க போய் வேணா நீங்க ஏசரோட டிவியோ, அதுக்கப்புறம் வந்து ஏசரோட மானிட்டரோ, ஏசரோட லேப்டாப்போ, ஏசரோட அக்சசரிஸ் எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, விவோ இந்தியா இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க சில டீட்டெயில். அது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, விவோ இந்தியா வந்து அஃபிஷியலாக வந்து இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க வந்து விவோவுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து குளோபலா வந்து இந்தியாவில் வந்து எல்லா போனுக்கும் இது சேர்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூவி க்ளூ ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. அந்த யூவி க்ளூ ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் மூலமா உங்களுக்கு ரிஸ்க் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால யூவி க்ளூ ஸ்கிரீன் பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான யூவி க்ளூவை வந்து நீங்க வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டருக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அது முன்கூட்டியே சொல்லிருங்க. இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெட்டீரியல் டேமேஜ் ஏற்படுத்தும் யூவி க்ளூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரி கவரை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து சொல்லியிருக்க அட்வர்டைஸ் மூலமாக நீங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் எது சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அவங்க அஃபிஷியல் சேல் பண்ற ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ப்ரொடக்டிவ் ஃபிலிம் விவோ ஒரிஜினல் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற யூவி க்ளூ ப்ரொடெக்டர் போட்டுலாம் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா சிம் ட்ரே, ஸ்பீக்கர் பட்டன், சிம் ட்ரே அண்ட் மைக்ரோ போன்ஸ் இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விவோ வந்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெட்மி நோட் 14 5G வந்து லான்ச் எப்போ இந்தியாவில் இருக்க போது அப்படின்ற டெடிகேட்டட் டேட் டீடைல் கிடைச்சிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அது மட்டும் ரெட்மி நோட் 14 5G பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாசம் அதாவது 9ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. 9ஆம் தேதி லான்ச் பண்ணுவாங்க. நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, குளோபல்ல வந்து இப்போ வந்து சீம்லெஸ் டிவைஸ் செட்டப்பாக ரீஸ்டோர் பண்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஆண்ட்ராய்டு சுவிட்ச் அக்ராஸ் டிவைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கேபிளை தாண்டி நான் 40% ஃபாஸ்டரா இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் செட்டப் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2025 கொண்டு வந்திருக்காங்க. டேட்டா வந்து ஈஸியா வந்து செட்டப் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்டு மெசேஜிங் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க. இப்போதைக்கு வந்திருக்கிற இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்த நியூஸ்க்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிடுறோம். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமேசான் வந்து மெகா எலக்ட்ரானிக்ஸ் டீல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து லேப்டாப், டேப்லெட் அண்ட் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வரப்போகுது. இந்த ஆஃபர்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. லேப்டாப்க்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதோட டேட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து மெகா எலக்ட்ரானிக் சேல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ லைவ்ல இருக்கு. இது வந்து ஆசஸ், லினோவோ, சோனி, போட், ஏசர் எல்லாத்துக்குமே பிராண்டுக்கும் சேர்ந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்சங்கோட இப்போ வந்து ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. சாம்சங் வந்து அடுத்ததா ஒரு ஏஐல ஒர்க் பண்ண போறாங்க. சாம்சங் யூனிவர்ஸ் கேஸ் டு ஏ அப்படின்ற மாடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ கொரியா தரப்புல இருந்து டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இந்த சாம்சங் கேஸ் டு ஏஐ மாடல் மூலமாக, காம்பேக்ட் மாடல் மூலமாக என்ன கொண்டு வந்துருப்பீங்கன்னா, என்விரான்மெண்ட் லிமிடெட் காம்பேக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் கன்சம்ஷன் லெஸ்ஸா பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிரைவர்ஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். போன்ல வந்து எந்த லேக் இருக்காது இந்த ஏஐ மூலமாக. அது மட்டும் இல்லாம இது வந்து முந்தின வெர்ஷனோட ஸ்பீட்ல வந்து 1.5 ல இருந்து 3 டைம்ஸ் ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமாக சாம்சங் வந்து இந்த கேஸஸ் 2 ஏஐ மாடலை வந்து பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, விவோ Y300 5G போனை பத்தி இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். 6.67 இன்ச் கொண்ட Full HD Plus E4 AMOLED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate வரப்போது 1800 nits peak brightness போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 Gen 2 ஓட வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 8GB RAM, 128GB 256GB ஸ்டோரேஜோட வருது. இது வந்து ஸ்டோரேஜ் மாடல் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து 1TB மெமரி கார்டு வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Android 14 ஓட தான் வருது.
HUI 14 தான் வருது. 50 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 MP போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த போனோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி பார்க்க பொறுத்த வரைக்கும் 5000 mAh 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 21,2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் Oppo Pad 3 Pro பத்தி இப்ப டீடைல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி குளோபல் லான்ச்சுக்காக டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 12.1 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. இது வந்து அது மட்டும் இல்லாம இது 9900 நிட்ஸ் பிக் பிரைட்னஸ் போக போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, Snapdragon 8 Gen 3 ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாம 12GB RAM வரப்போது, LPDDR 5X RAM வரப்போது, 256GB ஸ்டோரேஜ் வருது. 3.1 தான், UFS 3.1 தான், Android 14 ஓட தான் வரப்போது, கலர்வைஸ் 14.1 தான் வரப்போது. பேக் கேமரா 13 MP கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 6 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 9510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன பிரைஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யூரோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 யூரோ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அமெரிக்க மதிப்புல பாத்தீங்கன்னா 632 அமெரிக்க டாலர் கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 54,000 கிட்ட வருது. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 54,000 ஒரு டேப்லெட் வாங்கி யார் யூஸ் பண்ணுவான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது இந்த மாசம் அடுத்த மாசம் கடைசியில வரும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இப்போ வந்து குரூப்ல வந்து குரூப் சாட்டுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, குரூப் சாட்ல வந்து பர்சனலா ஒருத்தவங்களை வந்து டேக் பண்ற மாதிரி சில அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து குரூப் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுக்கலாம். அந்த குரூப் ஸ்டேட்டஸ் போட்டாலும் அந்த குரூப் ஸ்டேட்டஸ்ல வந்து இப்போ ஒரு குரூப் ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறோம். அதாவது ஒரு போட்டோ எடுத்து நம்ம குரூப் ஸ்டேட்டஸா வைக்கிறோம். ஒரு குரூப் போட்டோ அதுல வந்து எப்படி நம்ம Facebookல ஒவ்வொருத்தவங்களோட நேம் வச்சு டேக் பண்ணுவோமோ, இவங்க நேம் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி ஒரு 10 பேரோட போட்டோ நீங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறீங்கன்னா 10 பேரையும் டேக் பண்ணிக்கலாம். இந்த பர்சனுக்கு இந்த நேம் செலக்ட் பண்ணி அவங்க டேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் நான் பார்க்கறேன். ஏன்னா சில பேர் நம்ம போட்டிருப்பாங்க ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ்ல யாரா இவங்க நமக்கு தெரியாது. நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அது யாரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, கூகுள்ல வந்து பிக்சல் டேப்லெட் 3 பத்தி போற அப்டேட் வந்திருக்கு. அந்த பிளானை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு தான் இப்போ கூகுள் தரப்புல இருந்து கிடைச்சிருக்கு. இது எதனாலன்றது இப்போ வந்து கூகுள் தரப்புல இருந்து எந்த வித டீடைலும் கொடுக்கல. ஆனா இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிருக்கான்றதாக தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Huawei வந்து இப்போ வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட Mate 70 சீரிஸ் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெக்ட்ராக்கல் இமேஜ் சென்சார் கொடுத்துருக்கதா இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ட்ராக்கல் இமேஜ் சென்சார் மூலமா RGB கலர் வந்து நல்லாவே சூப்பரா வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால ஒரு போனை எடுக்கும் போது அந்த கலர் ஆப்ஷன் வந்து நம்ம போன்ல இருந்து பார்க்கும்போது அந்த கலர் வந்து நல்ல கலரா இருக்கும், வைப்ரண்டா இருக்கும். ஸ்பெக்ட்ராக்கல் இமேஜ் மூலமா நாங்க மாடுலேட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல ஒர்க் ஆக போகுதுன்றது ரியல் டைம்ல இந்த போன் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனா வந்து அவங்க அதாவது அவங்க கொடுத்திருக்கிற வந்து இமேஜஸ், அதாவது சாம்பிள் இமேஜஸ் மூலமா பார்க்கலாம். அப்படியே நல்லா கண்ணை கவர்ற அளவுக்கு அந்த ரெட்டு, அந்த ஆரஞ்சு, அந்த கலர்லாம் வந்து வைப்ரண்டா இருக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளவு அட்ராக்டா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க சாம்பிள் போட்டோஸ் மூலமாக. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, தி சோனார் பென் அப்படின்றது வந்து இது வந்து ஐபேடுக்காக கொண்டு வரக்கூடிய ஸ்டைலஸ் பென். இது வந்து இப்போ 2 லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட அஃபோர்டபுளா இருக்கு பிரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டைலஸ் பெனை வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோனார் பென் 2 ஐபேட்ஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து பெயிண்ட் எக்ஸ் பெயிண்ட்டுக்காக பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெயிண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹிப் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிளிப் கிளிப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமா வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த சோனார் பெனை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 2 மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டெவலப்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால இதோட பிரைஸ் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதோட பிரைஸ் வந்து ஆப்பிள் பென்சிலோட சீப்பரா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல எஃபெக்டிவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது வந்து ஒயர்டு மூலமா கனெக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சார்ஜிங் போர்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்சியோட S25 அல்ட்ராவோட டம்மி யூனிட்ஸ் வந்திருக்கு. அது மூலமா டம்மி யூனிட்ஸ் மூலமா கலர் அதோட போன் டிசைனோட கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது பார்க்கும்போது இந்த டம்மி யூனிட்ஸ் பார்க்கும்போது சாம்சங் S25 அல்ட்ராவோட டம்மி யூனிட்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் இல்லாம சிமிலரா தான் இருக்கு S24க்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. இதுல வந்து வேற எந்த மாடல் டிசைன்ஸ் வந்திருக்கு, இந்த டிசைன்ஸோட போட்டோஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்க, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, Huaweiயோட
70 பார்த்தா அது வேற சீரிஸ். இது X60 சீரிஸோட டிசைன் வந்திருக்கு. இது பார்க்கறதுக்கு வந்து இது வந்து எப்படி இவங்க டிசைன்ஸ்லாம் ஹுவாய் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுல ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க ட்ரைஃபோல்டுல உள்ள டிசைன்ஸ் மாதிரியே ஒன்று பேக்ல லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா மார்பிள்ஸ் டிசைன். அதாவது ஒவ்வொரு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுக்கு டைல்ஸ் வாங்க போனோம்னா எக்கச்சக்க டைல்ஸ்ல டிசைன்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைல்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே போல இவங்களோட பேக்லைன் டிசைன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன கலர் வருதுன்னு கேட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ அண்ட் ஆரஞ்சுன்ற மாதிரி கலர்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து 12/512 இருந்து வருது. 12/512, 16/512, அதுக்கப்புறம் 16/1TB இந்த மாதிரி வேரியன்ட்ல வருது. பார்க்கறதுக்கு கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட One UI 7 பீட்டா இப்ப டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த மாடல்னு கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ்க்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. எல்லாருமே சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கறது கேட்டீங்கன்னா எல்லா பிராண்டுமே அவங்களோட லேட்டஸ்ட் UI கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சாம்சங் மட்டும் வந்து One UI வந்து இம்மாலேட்டா தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க டெஸ்ட்லயே இருக்காங்க. என்ன பஞ்சாயத்து உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா நம்ம பொறுத்திருந்தா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்குது சாம்சங் One UI எப்போ வரும்ன்றது. அது இப்போ பத்தி அப்டேட் கிடைச்சிருக்கு. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரும். அது இப்போ நாங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். One UI பீட்டாவை 7 பீட்டாவை இப்போ சாம்சங் கேலக்ஸி S23 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து எல்லா போனுக்கும் நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விரைவில் வந்து அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கான நியூஸ் இதுதான். இதை பத்தி உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி and ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன வந்து நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் லிங்க்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கும். அதுக்கு நீங்க அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.